வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 14 ஜூலை மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது மேகமாலா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 77,054.94 561 PTS 0.72 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். பாரதி ஏர்டெல் 1.82 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். HCL டெக் 4.46 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,052.05 விழுக்காடு ஆக உள்ளது. -0.66 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. கச்சா எண்ணெய் உயர்வால் சென்செக்ஸ் நிஃப்டி சரிவு. மேற்கு ஆசிய பதட்டங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் சென்செக்ஸ் 77,054.94 ஆகவும் 0.72 விழுக்காடு சரிவு. நிஃப்டி 50 24,052.05 ஆகவும் 0.66 விழுக்காடு சரிவு. முடிவடைந்தது. கச்சா எண்ணெய் உயர்வால் சென்செக்ஸ் நிஃப்டி சரிவு. நிஃப்டி வங்கி குறியீட்டு 57,462.30 ஆக 1.15 விழுக்காடு சரிந்து நிலைநிறுத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். கச்சா எண்ணெய் $80.95. தொடர் மூன்றாவது இரவாக அமெரிக்கா ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். கச்சா எண்ணெய் $80.95 மீது தாக்குதல் நடத்தியதால் கச்சா எண்ணெய் $80.95 பேரல் விலையில் 3.60 விழுக்காடு உயர்வு நிலைநிறுத்தியது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல். கச்சா எண்ணெய் $80.95. ஹர்முஸ் நீரிணை இடையூறு குறித்த அச்சம் சரக்கு விநியோக நெருக்கடியை அதிகரித்தது. $96 தாண்டி ஒரு மாத கள்ளத்தாழ்வு. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய $96.19 ஆக 0.91 விழுக்காடு வீழ்ச்சி. ஒரு மாத கள்ளத்தாழ்வை எட்டியது. $96 தாண்டி ஒரு மாத கள்ளத்தாழ்வு. கச்சா எண்ணெய் விலை உயர்வும் மேற்கு ஆசிய பதட்டமும் ரூபாய் சரிவுக்கு முக்கிய காரணமாக அமைந்தன. RBI தலையீட்டு செய்திருக்கலாம். $96 தாண்டி ஒரு மாத கள்ளத்தாழ்வு என்று தெரிகிறது. WPI 9.87 விழுக்காடு. CPI 4.38 விழுக்காடு. பணவீக்கம் அதிகரிப்பு. ஜூன் மாதம் மொத்த விலை பணவீக்கம் 9.87 விழுக்காடு ஆக உயர்ந்தது. சில்லறை CPI பணவீக்கம் 4.38 விழுக்காடு ஆக RBI இலக்கை மீறியது. WPI 9.87 விழுக்காடு. CPI 4.38 விழுக்காடு. பணவீக்கம் அதிகரிப்பு. பருவமழை தாமதம் உணவு விலை அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கப்படுகிறது. HCL டெக் 4.46 விழுக்காடு சரிவு. இன்ஃபோசிஸ் NYSE 5.12 விழுக்காடு உயர்வு. HCL டெக்னாலஜிஸ் 4.46 விழுக்காடு சரிந்து $1,166.70 முடிவடைந்தது. இன்றைய சந்தையில் மிக பெரிய இழப்பாளர்களில் ஒன்றாக அமைந்தது. HCL டெக் 4.46 விழுக்காடு சரிவு. இன்ஃபோசிஸ் NYSE 5.12 விழுக்காடு உயர்வு. இன்ஃபோசிஸ் NYSE-யில் $11.50 ஆக 5.12 விழுக்காடு உயர்ந்து நிலைநிறுத்தியது. தங்கம் $4,026. வெள்ளி $58.13. இரண்டும் உயர்வு. தங்கம் $4,026.60 ட்ராய் அவுன்ஸுக்கு 0.74 விழுக்காடு உயர்வு மற்றும் வெள்ளி $58.13 ட்ராய் அவுன்ஸுக்கு 0.87 விழுக்காடு உயர்வு நிலைநிறுத்தியது. தங்கம் $4,026. வெள்ளி $58.13. இரண்டும் உயர்வு. அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைவதால் பாதுகாப்பான சொத்துகளுக்கான தேவை அதிகரித்தது. இந்தியா LPG கொள்முதல் அதிகரிப்பு. எரிபொருள் ஏற்றுமதி உச்சம். மேற்கு ஆசிய பதட்டங்களால் LPG விநியோகம். இந்தியா LPG கொள்முதல் அதிகரிப்பு. எரிபொருள் ஏற்றுமதி உச்சம் பாதிக்கப்பட்டதால் இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஸ்பாட் சந்தையை நாடுகின்றன. இந்தியா LPG கொள்முதல் அதிகரிப்பு. எரிபொருள் ஏற்றுமதி உச்சம். போர் காரணமாக ஏற்பட்ட உலக தட்டுப்பாட்டால் இந்தியாவின் எரிபொருள் ஏற்றுமதி பல ஆண்டுகளில் இல்லாத உச்சத்தை நெருங்குகிறது. SBI 2 விழுக்காடு சரிவு. SBI ஃபண்ட்ஸ் IPO முதல் நாளில் 52 விழுக்காடு சந்தா. SBI பங்குகள் 2.08 விழுக்காடு சரிந்து $1,015.40. SBI 2 விழுக்காடு சரிவு. SBI ஃபண்ட்ஸ் IPO முதல் நாளில் 52 விழுக்காடு சந்தா இல் முடிவடைந்தன. நிஃப்டியில் மிக அதிக இழப்பு பட்டியலில் இடம்பெற்றன. SBI 2 விழுக்காடு சரிவு. SBI ஃபண்ட்ஸ் IPO முதல் நாளில் 52 விழுக்காடு சந்தா. SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் IPO முதல் நாளில் 52 விழுக்காடு சந்தா திரட்டியது. FD வட்டி விகிதங்கள் ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு.
தங்கம் $4026.60 0.74 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,24,523 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.74 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $3,997 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $58.13 0.87 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,798 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.87 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $57.63 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $80.95 3.60 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 3.60 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78.14 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $96.1 9.91 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 91 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு 95 ரூபாய் 32 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள்: சென்னை $957 ரூபாய் 50 பைசா 3106 ரூபாய். பெங்களூரு $944 ரூபாய் 50 பைசா 3021 ரூபாய். ஹைதராபாத் $994 ரூபாய் 3191 ரூபாய். ஆந்திர பிரதேசம் $966 ரூபாய் 50 பைசா 3128 ரூபாய். இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.